Hello friends, welcome to Beginners Tamil Samayal. இன்னைக்கு நம்ம இட்லி சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த இட்லி சாம்பார் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாம சப்பாத்தி பொங்கலுக்கும் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த இட்லி சாம்பாருக்கு 100 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் பைத்தம்பருப்பு. இந்த ரெண்டு பருப்பையும் எடுத்து தண்ணியில நல்லா அலசி எடுத்துக்க போறோம். தண்ணியில் அலசினதுக்கு அப்புறம் இந்த பருப்பை குக்கர்ல சேர்த்துக்கலாம். எதுக்கு துவரம்பருப்பையும் பைத்தம்பருப்பையும் சேர்த்து எடுத்துருக்கேன்னா, சாதாரணமாக நம்ம துவரம்பருப்பில் வைக்கிற சாம்பாரோட இந்த இட்லி சாம்பார் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். 2 கத்திரிக்காயை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காய் நல்லா வாசமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். கேரட்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நான் சேர்க்க போகிறேன். இந்த இட்லி சாம்பாரில் நம்ம தனி மிளகாத்தூளோ இல்லை சாம்பார் தூளோ அதிகமாக சேர்க்க போகிறதில்ல. ஸோ இந்த இட்லி சாம்பாருக்கான காரம் இந்த பச்சை மிளகாலேருந்து தான் கிடைக்க போகுது. ஸோ ஒரு 7-8 பச்சை மிளகாவை நான் நீட்டாக கீறி அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பாருக்கு நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல. ஸோ 2 பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டேன். 20 சின்ன வெங்காயத்துக்கிட்ட உரிச்சு வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை இதோடு சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். மீதி உள்ள சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சிடலாம். அதை நம்ம ஃபைனலாக தாளிப்போம் இல்லையா, அப்போ சேர்த்து தாளிச்சோன்னா நல்லா வாசமாக இருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். இந்த பாத்திரத்தால் நான் 2 முறை தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா அந்த பருப்பு காயெல்லாம் கொஞ்சம் தாராளமாக வேகணும் இல்லையா, ஸோ தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த சாம்பார் தூள் ஒரு 2 ஸ்பூன் தான் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு நிறைய தூள்லாம் சேர்க்க தேவையில்லை. இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் அந்த பருப்போடு சேர்த்து அந்த மிளகாயோட காரம் ஃபைனலாக நம்ம சேர்க்குறோம் இல்லையா தாளிப்பு, அதெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அந்த இட்லி சாம்பாருக்கு. ஸோ நம்ம இந்த இட்லி சாம்பாரை பொறுத்த வரைக்கும் நிறையா மிளகாத்தூளோ இல்லை சாம்பார் தூளோ அதிகமாக சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த குக்கருக்கு மூடி போட்டாச்சு. ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பருப்போடு சேர்ந்து அந்த காயும் நல்லா வெந்திருக்கு. இன்னொன்று தக்காளியும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணதுனால அதுவும் நல்லா வெந்திருக்கு. ஸோ தக்காளியை யாரும் ஒதுக்க மாட்டாங்க. இப்போ இந்த இட்லி சாம்பாருக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாமா. அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ரொம்ப சேர்க்கக்கூடாது. இதோட கொஞ்சமாக சாம்பார் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. 5 பட்டை மிளகாவை 2 கிள்ளி அதையும் சேர்த்துக்கிறேன். பட்டை மிளகா நல்லா செவந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சேர்த்து இட்லி சாம்பார் செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஜீரகம் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்ம மீதி வச்சுருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம், அதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்க போகிறோம். அதாவது அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக அந்த கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தாளிப்பை சாம்பாரோட கலந்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை இப்படி சேர்க்கும்போது அந்த சாம்பாருக்கு அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இந்த இட்லி சாம்பார் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்கிறதுனால 1 ஸ்பூன் கடலை மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடலை மாவு டைரெக்டாக சேர்த்தோன்னா கடலை மாவு கரையாமல் கட்டி கட்டியாக இருக்கும் சாம்பாரில். ஸோ அதனால் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கலக்கணும். இப்போ இந்த இட்லி சாம்பார் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த இட்லி சாம்பாருக்கு பெருங்காயத்தூள் நம்ம ஃபைனலாக சேர்க்க போகிறோம். நல்லா வாசமாக இருக்கும். ஃபைனலாக அப்படி சேர்க்கும்போது கட்டி பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சேர்த்துங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் கொத்தமல்லியை சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துடக்கூடாது. லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த இட்லி சாம்பார் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பொங்கல் எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முடிந்த வரைக்கும் நம்மளோட சாப்பாடெலாம் வேஸ்ட் பண்ணாமல் அதை இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்களோட பசியை குறைப்போம். நன்றி, வணக்கம்.